Hello students, welcome to Hiba Max. 7th standard maths chapter 1 exercise 1.4 la second question பாருங்க. For the curve y is equal to x power 1 by 3 given in the figure draw அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 4 question கொடுத்துருக்காங்க. அந்த 4 question வரைய போகிறோம். அண்ட் கொஷனில் கொடுத்துருக்க கிராஃப் வரைஞ்சிருக்கேன், ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து y is equal to x power 1 by 3க்கான கிராஃபு. இப்போ நம்ம கொஷின் வந்து இதை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கிராஃபாக வந்து வரைஞ்சி காமிக்கணும் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், y is equal to minus x power 1 by 3. கொஷினில் கொடுத்துருக்கிறது x power 1 by 3. நமக்கு இப்போ கண்டுபிடிக்கிற சொல்கிறது y is equal to minus x power 1 by 3. இப்போ லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்தோம், நம்ம கொஷினில் வந்து பாசிட்டிவ் டேர்ம் எப்படி இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற நெகட்டிவ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் சரிங்களா. இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் டேரெக்டாக வந்து இதை இப்படி வரைஞ்சிருவாங்க, கொஷினில் இருக்கிறது பெனில் வரைஞ்சிட்டு ஆன்சரை பென்சிலில் வரைஞ்சிருங்கன்ட்டு இதை வரைஞ்சிருவாங்க சரிங்களா. பட் நமக்கு வந்து எப்படி அதை கரெக்டாக வரைகிறது ஒரு டவுட் இருக்கும் அப்படின்றனால நான் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி வரைய சொல்லி கொடுத்துருந்தேன் லாஸ்ட் சம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சமயம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேருக்கு இன்னும் ஷேர் ஆகலை, எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஸோ தட் அதுவுமே நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஷின் பார்க்கலாம். ஒய்யோட XY பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து -1 0 1 எடுத்திருக்கேன், 3 பாயிண்ட் போதும். இப்போ ஒய்யோட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, y is equal to minus x. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 பவரில் 1 by 3. இப்போ மைனஸ் பவரில் 1 by 3 இருக்கும், ஆட் நம்பர் தான். அப்போ மைனஸ் ஆஃப் -1 இருக்கும், which is equal to 1. பவரில் வந்து ஈவன் நம்பர் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளஸ்ன்னு மாறும். 1 by 3 வருது, 1 by 3 வந்தால் நெகட்டிவ் தான் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு ஆன்சரிங்க 1. அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான், அது நமக்கே தெரியும். அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அடுத்த வேல்யூ y is equal minus ஆஃப் 1 பவரில் 1 by 3. 1 பவரில் 1 by 3 வேல்யூ 1, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ஆன்சர் -1. இப்போது கிராஃபில் பாயிண்ட் பண்ணுற 3 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கிராஃப் வரைஞ்சிடலாம், நான் சைட்லேயே சால்வ் பண்ணுறேன் ஏன்னா ஈஸியான சம். இப்போ ஆன்சர் ப்ளாட் பண்ணலாம். -1, 1. அப்போ இதுதான் எக்ஸ் லைன், எக்ஸ் லைனில் -1னா ஒயில் 1 சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 0, 0 ஆரிஜின். அப்புறம் எக்ஸில் 1னா ஒயில் -1 இந்த நம்பர். சரி, இந்த பாயிண்ட்டு இப்போ எப்படி வரையணும்னா பாயிண்ட் இங்கே டச் ஆகி இங்கே இதில் டச், இந்த 3 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நம்ம ப்ளாட் பண்ணோம். இதுதானே நான் முன்னாடியே வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா. நம்ம கொஷின் இது கம்பேர் பண்ணுங்கள், நம்ம கொஷின் இது இப்படி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். கிளியரா? இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதுமா, ஒரு சம் முடிச்சோடனே ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். Then y is equal to minus x power 1 by 3 is the reflection of the graph of y is equal to x power 1 by 3 தானே கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிராஃபோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நம்மளோட கிராஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x power 1 by 3 plus 1. இதே மாதிரி தான் லாஸ்ட் சம்லையும் பார்த்தோம். +1னா ஒரு யூனிட் அப்வர்ட் அப்படி மாறும் இல்லையா, கிராஃப் வந்து ஒரு யூனிட் மேலே வந்து வரைகிற மாதிரி வரும். ஸோ அதுதான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் முதல்ல எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய். அதே -1 0 1 இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y is equal to x power 1 by 3. இப்போ -1 power 1 by 3 plus 1, which is equal to -1 power 1 by 3 -1, ஒரு +1 இருக்குது, அப்போது 0. ஒய்யோட வேல்யூ 0. அடுத்தது 0 இருக்கிற இடத்துல y is equal to 0 power 1 by 3 plus 1, 0 ஆகிடும். 0 plus 1 1 எழுதிட்டோமா. அடுத்து y is equal to 1 power 1 by 3 plus 1. அப்போ y is equal to 1 power 1 by 3 வேல்யூ 1, 1 plus 1 ஆன்சர் 2. ஸோ இந்த இடத்துல 2. இப்போ பாயிண்ட் தெரிஞ்சிருச்சா, -1னா 0, 0க்கு 1, 1ல் 1. இப்போ கிராஃப் வரையலாம். -1ல் 0, எக்ஸ் ஆக்சிஸில் இதுதான் -1, 0 வந்து ஒய் ஆக்சிஸ் லைனில் வந்துடணும். அடுத்து 0 1,
அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் 1னா ஒய் ஆக்சிஸ் வந்து 2. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் வரையணும். ஸோ லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டு டச் ஆகிட்டு மேலே இப்படி போயிடும். கரெக்டா? இப்போ நம்ம கொஷனில் கொடுத்தது வந்து கிராஃப் இங்கே ஃபார்ம் ஆகும். நான் கலர் மாற்றி வரைகிறேன், அது மட்டும். இப்போ கொஷனில் கொடுத்துருக்காத நான் இப்போ கலர் மாற்றி வரைஞ்சி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, இதில் வந்து ஆரிஜினில் டச் ஆகி கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி இப்படி வரும். இது வந்து கொஷனில் கொடுத்துருக்க லைன். இது நம்மளோட ஆன்சர். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள், ஒரு யூனிட் வந்து அப்போர்ட் தள்ளி போயிடுச்சு. கரெக்டாக ஒரு யூனிட் தள்ளி போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கிராஃபு. இதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். தென் y is equal to x power 1/3 plus 1 is the x graph of y is equal to x power 1/3 shifts to the upward for 1 unit. ஸோ ஒரு யூனிட் தள்ளி நம்மளோட ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x power 1/3 minus 1. எக்ஸோட வேல்யூஸ் -8, அதுக்கப்புறம் -1, 0, 1, 8. ஏன் 8 எடுக்கிறேன்னா எக்ஸ் பவரில் 1/3, அப்போ கியூபிக் ரூட்டு 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2. அப்போது ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இப்போ ஆன்சர் நமக்கு 2 கிடைக்கும் 8 எடுத்தோன்னா. இதே வேறு நம்பர்ஸ்லாம் எடுத்தோன்னா நமக்கு வந்து கியூபிக் வேல்யூஸ் கிடைக்கும். கொஷனில் வந்து கியூபிக் வேல்யூ இருக்கிறனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y is equal to -8 power 1/3 minus 1, -2 இருக்கும், -2 -1 -3. y-ஓட வேல்யூ -3. அடுத்தது y is equal to -1 power 1/3 minus 1. அப்போ -1 -1 -2 வந்து ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 0. y is equal to 0 -1. 1/3னாலும் பவரில் 0 தான் வரும். அப்போ ஆன்சர் -1. அடுத்தது y is equal to 1 power 1/3 minus 1. 1 minus 1 0. ஸோ 0. அடுத்தது 8. y is equal to 8 power 1/3 minus 1. 8ஓட கியூப் 2, 2 minus 1 1. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாம். நான் பாயிண்ட்ஸ் எடுத்து கீழே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு -8லேருந்து -3. அப்போ வந்து -8 எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் -3. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் -2. அடுத்தது 0 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் -1. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 0. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் 2, கொஞ்சம் மேலே. அவ்வளோதான். இப்போ இந்த லைன்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கொஷனில் இருக்கிற கிராஃப் எப்படி இருக்கும்னா, நேராக வந்து இங்கே வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ கொஷனில் இருக்கிற கிராஃப்க்கும் நம்ம கிராஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு யூனிட் கம்மியாக வந்திருக்கு, ஒரு யூனிட் கீழே வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக இதுதான் நம்ம எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். தென் y is equal to x power 1/3 minus 1 is the graph of x power 1/3 shift to the downwards. Downward எத்தனை யூனிட்டுக்கு, ஃபார் 1 யூனிட்னு எழுதிட்டா போதும். லாஸ்ட் சம்மில் அப்போர்டுன்னு எழுதிப்போம், இதில் வந்து டவுன்வேர்டு எழுதுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் y is equal to x plus 1 பவரில் 1/3. சரியா? இப்போ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸு, ஒய். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்க பாயிண்ட் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. -9, -1, 0, அதுக்கப்புறம் 7. 4 பாயிண்ட் தான். -9, -1, 0, 7. ஸோ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுறதுன்னா, கியூபிக் வேல்யூ லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான். இப்போ -9 + 1 -8. -8க்கு கியூபிக் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம -9 எடுக்கிறோம். -1க்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ வந்துடும், 0க்கு வந்துடும். அதே மாதிரி தான் பாசிட்டிவ் சைட்லேயும் 7 + 1 தான் 8 வரும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடம் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு y is equal to -9 + 1 பவரில் 1/3. -9 + 1னா -8. -8 power 1/3 which is equal to -2. அடுத்து y is equal to -1 + 1 பவரில் 1/3. That is 0 power 1/3 which is equal to 0. Next y is equal to 0 plus 1 power 1/3, that is 1. இப்போ last y is equal to 7 plus 1 powerல 1/3, 8 powerல 1/3, that is equal to 2. இப்போ கண்டுபிடிச்சது எழுதலாம். -2, 0, 1, 2. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுறது ஈஸி.
கிராஃப் பாயிண்ட்ஸ் -9, -2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ -9 இங்கே வந்து -2 எடுத்துக்கலாம். அடுத்து -1 x ஆக்சிஸ் y ஆக்சிஸில் 0, அப்போ இங்கே வந்துடும். x ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸ் 1. அடுத்து x ஆக்சிஸில் 7, y ஆக்சிஸில் வந்து 2. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட கிராஃப் இப்படி இருக்கும். சரியா? இதே நம்ம கொஷினில் இருக்கிறத கம்பேர் பண்ணலாம். நம்ம கொஷினில் கொடுத்தது எப்படி இருக்கும்னா, டைரெக்டாக இங்கேருந்து வந்து -1ல டச் ஆகி இங்கே போயிட்டு இது வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். தென் y is equal to x plus 1 power 1/3 is the graph of x power 1/3. Shift to the left for 1 unit அப்படின்னு எடுத்துகிட்டு போகுது. லெஃப்ட் சைடில் 1 யூனிட் தள்ளி போயிடுச்சு பாருங்கள். இங்கே டர்ன் இருக்குன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து 1 யூனிட் தள்ளி போயிடுச்சு. அதை தான் நம்ம எழுதுறோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கிராஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to x cube and g of x is equal to cubic root of x on the same coordinate plane. ஒரே கிராஃபில் வரைஞ்சு காமிக்கணும். Find f of g and graph it on the same plane. ஸோ f of gயும் கண்டுபிடிக்கணும், அதையும் அதிலே வரைஞ்சு காமிக்கணும். சரிங்களா? எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட். நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுமா. இப்போ சொல்யூஷனில் 3 விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு கியூப். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். எக்ஸு ஒய் -1 0 1 எடுத்துக்கலாம். இல்லைனா -2லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். -2 இன்சைட் +2. -2 கியூப் -8, -1 கியூப் -1 0 1 கியூப் 1 2 கியூப் 8. சரியா? முதல்ல நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், ஏன்னா 3மே ஒரே கிராஃபில் வரையணும். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை எப்படி எழுதலாம்னா x power 1/3ன்னு எழுதிக்கலாம். சரியா? xy பாயிண்ட் இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே எழுதியிருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. -8 -1 0 1 8. y ஆக்சஸ் எக்ஸ்லையும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய்லையும். ஏன்னா -8ஓட 1/3 -2 அங்கே கண்டுபிடிச்சது தான். -1ஓட 1/3 -1, 0ஓடது 0, 1ஓடது 1, 8ஓடது 2. ஸோ நீங்கள் சைடில் செஞ்சே பார்க்க வேண்டாம். ஒரு கிராஃப் எழுதிட்டு அடுத்த கிராஃப் அப்படியே எழுதிடலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜி முதல்ல கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாதான் செய்ய முடியும். எஃப் ஆஃப் ஜியோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் கியூப் ஆஃப் ஜியோட வேல்யூ x power 1/3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் எழுதணுமா? அப்போ x power 1/3 பவரில் கியூப் இருக்குது. 3 கேன்சல் ஆனால் ஆன்சர் வெறும் எக்ஸ் மட்டும்தான். அப்போது நான் XY பாயிண்ட் எடுக்கும்போது எக்ஸில் என்ன எடுக்கிறேனோ அதுதான் ஒய்லையும் வரும்னு அர்த்தம். இப்போ எக்ஸில் வந்து -2 எடுத்தானா ஒய்லையும் -2, எக்ஸில் -1 இங்கேயும் -1, 0னா 0, 1னா 1, 2 இருந்தால் 2. ஏன்னா ஈக்குவல் டு அதே தான் பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி தான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனும் எக்ஸ் தான். இப்போ எக்ஸோட வேல்யூ 1னா ஆன்சரும் 1 தான் அர்த்தம். இப்போ இந்த 3மே நான் கிராஃபில் பிளாட் பண்ணும். நான் முதல்ல வரைஞ்சிக்கிறேன். பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா அது வச்சே நம்ம ஜி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ -2னா -8, எக்ஸோட வேல்யூ -2னா ஒய்யோட வேல்யூ -8. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1 இங்கே வந்து -1 வரணும். அடுத்த பாயிண்ட்டு -1லேருந்து -1 தான். -1லேருந்து -1 இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து 0,0 ஆரிஜின். அடுத்து 1,1 இங்கே வரும். அடுத்தது 2ல் 8 வந்து இங்கே எடுத்து. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கீழே வரைக்கும் பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்கு இது எக்ஸாக இருக்கும். ஒய் வேல்யூ மேலே இருக்கிறது அப்படியே வரும். -2 -1 0 1 2 இல்லையா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸை ப்ளாட் பண்ணலாம். எக்ஸில் -8னா ஒய்யில் -2. அப்புறம் எக்ஸில் -1னா ஒய்யோட வேல்யூ -1. சேம் பாயிண்ட்டு. ஸோ நான் பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரவுண்டு பண்ணியிருக்கோம். அடுத்து 0ஓடது 0 தான். அடுத்து 1னா 1. நெக்ஸ்ட்டு 8ல் 2. இது 8, இங்கே வந்து 2. இப்போ இதை கனெக்ட் பண்ணும். இதை கனெக்ட் பண்ணும்போது எப்படி வரையணும்னா, இங்கேருந்து லைன் வரைஞ்சி 0ல் டச் ஆகி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இங்கே வரையணும். அடுத்தது வந்து லாஸ்ட் இது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? x is equal to y. இங்கே 2 வரணும். -2னா -2 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் இந்த சம் மட்டும். அடுத்து -1 அகெயின் சேம் பாயிண்ட்டு. அப்புறம் 0 0 அதே பாயிண்ட்டு.
அடுத்து 2,2 இது மட்டும் தான் கொஞ்சம் தள்ளி வருது. இப்போ இது வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணும்போது எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நடுவில் கட் ஆகும். ஃபைனலாக நம்மளோட கிராஃப் பார்க்க இப்படி தான் இருக்கும். ப்ளூ கலர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, பிளாக் கலர் வந்து ஜி ஆஃப் எக்ஸு, நான் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து எஃப் ஆஃப் ஜி எக்ஸோட வேல்யூ. லாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சின்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் த லைன் y is equal to x. g of x is the inverse of f of x. g of x is equal to f inverse of x. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி டயக்ராம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.